ஆண்டவருக்குள் அன்பான இறை அடியார்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாச உடன்பிறப்புகளே, குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களை கொண்டு வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய பெயர் அருளால் இந்த வாரமும் இந்த அருளுரையை உங்களுக்கு வழங்க ஆண்டவர் அருள் செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் அருளுரையை தொடங்கும் முன்பதாக இன்றைக்கு இந்த அருளுரை பதிவு செய்யப்படுகிற நாள் 16/6/2021. இது 21வது வருஷம் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்காக உங்களை வந்தடைகிறது. நேற்றைய தினம் 15ஆம் நாள், ஜூன் மாதம் 15ஆம் நாள் என்னுடைய பிறந்த நாள். உங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் எனக்கு தொலைபேசியின் வழியிலும் ஃபேஸ்புக் வழியிலும் வாட்ஸ்அப் வழியிலும் மெசஞ்சர் வழியிலும் எஸ்எம்எஸ் வழியாகவும் வாழ்த்துக்களை சொல்லி பேசி அனுப்பி மகிழ்ந்தீர்கள். எல்லாருக்கும் நான் பதில் அளிக்க இயலாமல் போய்விட்டது என்பது உங்களுக்கு தெரியும். என்னால் இயன்ற அளவு எல்லாருக்கும் பதில் சொல்ல முயற்சி செய்தேன். இதை ஒரு ஊடகமாக கொண்டு, வாய்ப்பாக கொண்டு, நேற்றைய தினம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எவ்வளோ பேர் நம்மை நேசிக்கிறார்கள், நம்மை பற்றி அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து என்னுடைய மனம் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தது. நான் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நேற்றைய தினம் 67 ஆண்டுகளை நான் முடித்து விட்டேன். இந்த மாதத்தோடு இந்த திருச்சபையிலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன். இந்த திருச்சபையின் முழு நேர பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன். ஆனால் ஆண்டுடைய ஊழியர்களுக்கு ஓய்வில்லை என்று எனக்கு தெரியும். நானும் அக்காவும் மதுரையிலே டிவிஎஸ் நகர் அருகிலே இருக்கிற சந்தானம் நகர் என்ற பகுதியிலே தங்கியிருப்போம். நீங்கள் எங்களுக்காக இறைவேண்டல் செய்யும்படி உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். Sorry for the personal note, but I would like to thank you all who sent your greetings yesterday on the 15th of June for my birthday. I'm 67 and I'm retiring from active pastoral ministry from this church by the end of this month, and we will be living in Sandhanam Nagar near TVS Nagar, Madurai. Please continue to pray for us. We will continue this ministry of helping each other. உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் வருகிற 20ஆம் தேதிக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு Worship the Lord in Spirit and in Truth. Worship the Lord in Spirit and in Truth. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுக. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுக என்பதாகும். அதற்காக நமக்கு 3 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது பாடம் எசாயா இறைவாக்கினர் நூல் 6ஆம் அதிகாரம். 2வது பாடம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 3வது பாடம் யோவான் அல்லது 4ஆம் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம். அவைகளை கருத்தாக படித்து தியானம் செய்து நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வோமாக. நண்பர்களே, நாம் இப்பொழுது முதலாவது திருமறை பாடத்துக்கு போகிறோம். அது எசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாக்கியங்கள். எசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாக்கியங்கள். அதற்கு நான் என்னுடைய வழியில், என்னுடைய தியானத்தில் இப்படி எழுதியிருக்கிறேன். The basic ingredients of worship. அதாவது வழிபாட்டின் அடிப்படை கூறுபாடுகள் என்ன. அங்கே ஒரு வழிபாடு நடக்கிறது. எசாயா 6ஆவது அதிகாரம் வழிபாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
எசையாவின் வழிபாடு. அந்த வழிபாட்டிலே இருக்கிற சில அடிப்படை கூறுபாடுகள் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றன. முதலாவதாக அந்த முதலாவது வசனத்தை படிப்பீர்களானால், உசியா ராஜா மரணமடைந்த அந்த காலகட்டத்தில் என்று நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்னு அங்கே இருக்கு. உசியா ராஜா மரணமடைந்த காலகட்டத்தில் நான் ஆலயத்துக்குள் போனேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? அங்கே the context influences the worship என்று நான் முதலாவது குறிப்பாக எழுதியிருக்கிறேன். அதாவது ஏசாயா தன்னுடைய அரசனின் மரணத்தினாலே இறப்பினாலே கவலைப்படுகின்றார். அந்த கவலை அவருடைய உள்ளத்தை வாட்டுகிறது. உசியா ராஜா மரணமடைந்த அந்த கவலை, இனி நாடு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே, அரசன் இறந்து விட்டார், நாடு எப்படி போகும்? உங்களுக்கு தெரியும், எசாயா ஒரு அரசவை இறைவாக்காளராகவும் இருந்தார் என்று ஊழியக்காரர்களாகி உங்களில் பலருக்கு தெரியும். அரசவை இறைவாக்காளராகவும் இருந்தார். ஆக we can't worship neglecting our immediate context. நம்முடைய உடனடி சூழலை மறந்துவிட்டு நாம் வழிபாடு நடத்த முடியாது. ஒரு இடத்திலே ஒரு போதகர் தன்னுடைய வழிபாட்டின் முதலாவது இறைவேண்டலை இப்படி செய்தார்: ஆண்டவரே, உலகத்தின் சூழல்களெல்லாம் மறந்து, உலகத்தின் எந்த விதமான சூழல்களையும் காலகட்டங்களையும் மறந்து தவிர்த்து விட்டு நாங்கள் உன்னுடைய திருப்பாத தண்டையிலே வந்திருக்கிறோம், ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். நிச்சயமாக அது நல்ல இறைவேண்டலாக எனக்கு தெரியவில்லை. அருளுரையாற்ற போயிருந்த எனக்கு உலகத்தின் சூழல்களை மறந்துவிட்டு, அவைகளை தள்ளி வைத்துவிட்டு, அவைகளை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வழிபாடு நடத்த முடியுமா? இந்த வரலாற்றின் நம்முடைய வரலாற்று சூழல், நம்முடைய பொருளாதார சூழல், நம்முடைய அரசியல் சூழல், நம்முடைய மத நல்லிணக்கம் இல்லாத ஒரு சூழல், மத வெறிபிடித்த சூழல், கலாச்சார சூழல், இவைகளை தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் எப்படி வழிபாடு நடத்த முடியும்? அவைகளோடு இணைந்துதான் நீங்கள் வழிபாடு நடத்த முடியும். ஆகினாலே முதலாவது குறிப்பிலே முதலாவது இன்கிரீடியன்ட், the context influences our worship. இரண்டாவதாக அந்த வழிபாட்டிலே இங்கே பாருங்கள், தூயர் 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 என்று இறை தூதர்கள் எல்லாம் அல்லது கடவுளுடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ், அங்கே புகழ் பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஹோலி 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 என்ற அந்த பாட்டு மிக அருமையான பாடல், நம்ம எல்லாம் பாதித்திருக்கிற பாடல். அது என்னவென்றால் அடோரேஷன், அதாவது புகழ் பாடுதல் என்பது வழிபாட்டின் ரொம்ப முக்கியமானது. புகழ் பாடுதல் என்பது நண்பர்களே, நாம் சாதாரணமாக பெரியவர்களை கண்டு புகழ் பாடுகிறோமே, அல்லது உயர்வான இடங்களிலே இருப்பவர்களை பார்த்து துதி பாடுகிறோமே, அந்த புகழ் பாடல் அல்ல. கடவுளுக்கு புகழ் பாடுவது அவரை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது அவரை தயனாத்து பண்ணுவதற்காகவோ அல்ல நண்பர்களே. அவர் புகழுக்கு உரியவர், போற்றுதலுக்குரியவர். honor and praise and all the glory belong to him. ஆகினாலே புகழ் பாடுதல் என்பது இரண்டாவதான ஒரு நல்ல இன்கிரீடியன்ட். அது 3வது வசனத்திலே பார்க்கிறோம். அடுத்த இன்கிரீடியன்ட் என்னவென்றால், மூன்றாவதான இன்கிரீடியன்ட் அந்த வழிபாட்டிலே நாம் இருக்கிறோம். எசாயாவின் வழிபாடு. கன்ஃபெஷன் அண்ட் அப்சல்யூஷன் ஆர் டு ஃபாலோ அடோரேஷன். நண்பர்களே, அங்கே பாருங்கள், பாவ அறிக்கையும் பாவ மன்னிப்பும் தொடர்கின்றன. பாவ அறிக்கை, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், நான் குறைவுள்ளவன். ஆக எப்பொழுது கடவுளை நாம் போற்றி புகழுகிறோமோ, அடுத்தபடியாக நமக்கு வர வேண்டிய முக்கியமான அனுபவம் நம்முடைய குறைகளை நாம் உணர்கின்ற அனுபவம். அதனாலே தான் நண்பர்களை வழிபாட்டிலே, தென்னிந்திய திருச்சபையின் வழிபாட்டிலே, எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸினுடைய வழிபாட்டிலே முதலாவது நாம் புகழ்பாடலை வைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக புகழ்பாடலை முடிந்தவுடனே அங்கே கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ் என்ற
பாவ அறிக்கை வருவதை நீங்கள் அறிவீர்கள். பாவ அறிக்கை என்று சொல்லும்போது ஏதோ தனிப்பட்ட பாவங்களை மட்டும் அறிக்கை இருக்கிற பாவ அறிக்கை அல்ல, அல்லது தனிவாழ்வின் சில விஷயங்களை சொல்லி மக்களை மனம் திரும்ப செய்வது மாத்திரம் அல்ல. அது மாரலிசம். அதற்காக ஒழுக்க வாழ்வு வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தனிவாழ்வின் ஒழுக்கங்களை பற்றி சொல்லப்படுகிற அதே நேரத்திலே கூட்டு வாழ்வின் அவலங்களான பாவங்களையும் நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும். நான் தனி வாழ்விலே அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, அதை இப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்று மார்க்கத்தி கொள்ளுகிறவர்கள் கூட்டு வாழ்வின் பாவங்களான சாதி பார்த்தல். ஒருத்தர் சொன்னார், டிவி பார்க்கறது பெரிய பாவமா, சாதி பார்க்கறது பெரிய பாவமா? எது பெரிய பாவம்? இன்றைக்கு அநேகர் டிவி பார்க்க மாட்டார்கள், ஆனால் சாதி பார்ப்பார்கள். எது பெரிய பாவம்? கூட்டு வாழ்வின் பாவங்களை, லஞ்சம் இல்லையா, சமூக ஒடுக்குதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பாவங்களை நாம் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும் என்று எத்தனை போதகர்மார் சொல்லுகிறீர்கள்? பாவறிக்கையிலே வறுமை என்பது ஒரு பாவம், பசி என்பது ஒரு பாவம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்பது பாவம், கலாச்சார அடிமைத்தனங்கள் என்பது பாவம். ஆக பாவறிக்கை என்பது மிக முக்கியமானதாக மாறுகிறது. அடுத்தபடியாக உடனே பாவ மன்னிப்பு. அவர் ஒரு தீ தழலை தொட்டு என் நாவிலே வைத்தார். தீ தழலை கொண்டு வந்து என் நாவிலே வைத்தார். அது பாவ மன்னிப்பு அடையாளமாக, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உங்கள் பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார். அதுவும் கடைசியாக இந்த முதலாவது குறிப்பிலே அங்கே பாருங்கள், மிஷன் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் வொர்ஷிப். மிஷன் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் வொர்ஷிப். வசனம் 8 பாருங்கள், வசனம் 8 பாருங்கள். அங்கே யார் என் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்ற வழிபாட்டிலே கேட்கிற அந்த சப்தம், வழிபாடு எப்போதுமே அனுப்பி வைக்கிற வழிபாடாக அமைகிறது. உள்ளே வாருங்கள் என்று நீங்கள் போதகர்களாக மக்களை அழைக்கின்றீர்கள் ஆரம்பத்திலே. கடைசியாக வெளியே போங்கள், கோ அவுட் என்று கட்டாயமாக சொல்ல வேண்டும். நோ வர்ஷிப் வித்அவுட் கமிட்மெண்ட் ஃபார் மிஷன். ஆக ஊழியம் செய்வதற்கு வெளியே போங்கள் என்று சொல்லக்கூடிய அம்சம் அங்கே 4வதாக வருகிறது. நண்பர்களே, என்னுடைய திருச்சபையாகிய டிவைன் பேஷன்ஸ் இங்கிலீஷ் சர்ச்சில் I always send my congregation out after the worship with the following commission. என்ன சொல்லி அனுப்புவேன் தெரியுமா? Go out into the world by the power of the Holy Spirit to love the Lord and serve the people. எப்படி தமிழிலே சொல்லலாம்? உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போங்கள், ஆண்டவராகிய தூய ஆவியானவருடைய ஆற்றலோடு கடவுளை நேசிக்கவும் மக்களுக்கு பணி செய்யவும் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள், இங்கேயே இருக்கக்கூடாது, வெளியே போங்கள், ஓடுங்கள் வெளியே. உங்களுக்கு பணி வெளியே காத்து கிடக்கிறது. வரலாற்று சூழலிலே, அரசியல் சூழலிலே, பொருளாதார சூழலிலே, சமய சூழலிலே நிறைய வேலை காத்து கிடக்கிறது. போங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அதைத்தான் போ அல்லது அனுப்பு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போங்கள் அல்லது அனுப்புங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையோடு நான் முதலாவது குறிப்பை முடிக்கிறேன். நண்பர்களே, நாம் இப்பொழுது 2வது திருமறை பகுதிக்கு செல்கிறோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுக என்ற பெருந்தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது திருமறை பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வாக்கியங்கள். அங்கே நான் எழுதியிருக்கிற துணை தலைப்பு குறுந்தலைப்பு, worship and work must be one. worship and work must be one. வழிபாடும் வாழ்வும் ஒன்றே. எப்படி இருக்கிறது பாருங்கள், வழிபாடும் வாழ்வும் ஒன்றே. நம்மை பொறுத்த அளவிலே பல சமயங்களிலே இந்த டைகாட்டமி இருக்கிறதோ, இந்த டைகாட்டமிக்கு என்ன தமிழ் சொல், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலை, இருவேறுபட்ட நிலை இருக்கிறதோ என்ற ஒரு பயம், ஒரு அச்சம் எனக்கு உண்டு எப்போதுமே.
வழிபாடு வேறு வாழ்வு வேறு அல்ல. வழிபாடே வாழ்வு, வாழ்வே வழிபாடு என்பது நம்மை பொறுத்த அளவிலே. இங்கே பாருங்கள், இந்த திருமறை பகுதியிலே வழிபாட்டை பற்றி ஒன்றுமே சொல்லப்படவில்லை. நான் கூட ஆச்சரியமாக சிந்தித்தேன், இந்த பகுதியை ஏன் என்று கொடுத்திருக்கிறார்கள்? ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுக என்ற திருமறை பகுதிக்கு, திருமறை என்ற இந்த தலைப்புக்கு இந்த திருமறை பகுதியே என்று யோசித்தேன். நண்பர்களே, இங்கே வாழ்வே வழிபாடாக மாறுகிறது என்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தை, கருத்தை இங்கே சொல்லி இருக்கிறார்கள். A life of holiness and a life of good works, இல்லையா? தூய வாழ்வு, அதே சமயத்திலே நன்மை செய்கிற வாழ்வு, இது ரெண்டும் இணைந்து போக வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த திருமறை அறிஞர் கேட்கிறார். ஐம் சாரி, அந்த செல்வந்தர், செல்வம் உள்ள அந்த வாலிபர் கேட்கிறார். ஆண்டவர் கற்பனைகளை கடைபிடிப்பாயாக என்று சொன்னார். எவைகள் என்று கேட்டார். கொலை செய்யாதே, கற்பு நெறி தவறாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, செய்யாதே 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 என்ற பல உண்மைகளை நாம் அங்கே சொல்வதாக பார்க்கிறோம். இவையெல்லாம் நான் கடைபிடித்திருக்கிறேனே என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த ஒரு அங்கே நான் சொன்னதனுடைய முதல் பகுதி ஒரு தூய வாழ்வு, a life of holiness. ஆனால் உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், வேற என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று அந்த இளைஞர் கேட்ட பொழுது, நீ போய் உனக்கு உள்ளதை செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் முகவாட்டத்தோட ஓடி போய்விட்டார். ஆக இந்த வாழ்வின் இரு பக்கங்கள் தெரிகின்றனவா? வழிபாடு சார்ந்த வாழ்விலே, வழிபாடு சார்ந்த விஷயத்திலே அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆனால் வாழ்வு சார்ந்த விஷயத்திலே அவர் தோற்று போனார், ஓடி போய்விட்டார். ஆகினால் நண்பர்களே, a life of holiness and a life of good works, இது ரெண்டும் இணைந்து போக வேண்டும். A life which is committed to God is also committed to people, இல்லையா? இன்னைக்கு கடவுளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு என்று சொல்லுவோம். ஆனால் மனிதர்களை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். நம்மை பொறுத்த அளவிலே நீங்கள் உடனே என்னை கேட்பீர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள், திராவிட கழகத்தை சேர்ந்த நண்பர்கள், இல்லையா, பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த நண்பர்கள், மக்களுக்கு நிறைய ஒப்படைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் கேட்பீர்கள். எனக்கு அது தெரிகிறது. என்னை பொறுத்த அளவில் இது இரண்டும் ஒன்றாக செல்ல வேண்டும். கடவுளையும் நேசிக்க வேண்டும், மனிதரையும் நேசிக்க வேண்டும். கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனை மற கடவுளை மட்டுமே இருக பற்றிக்கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவை இரண்டும் இணைந்து போக வேண்டும். அதுதான் வாழ்வு, அதுதான் வழிபாடு. A life committed to God and people. ஆகினாலே liturgy and life become one. Liturgy and life, they become one. Service to humanity becomes the true divine service. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்முடைய வழிபாடுகளை நாம் சர்வீஸ் என்று சொல்கிறோம் அல்லவா? சர்வீஸ்னா என்ன? தொழுகை மாத்திரமல்ல, தொண்டும் சர்வீஸ் தானே. ஆக தொழுகையும் தொண்டும் இணைந்து போக வேண்டும். தொழுகை இல்லாமல் தொண்டு இல்லை, தொண்டு இல்லாமல் தொழுகையும் இல்லை. என்னுடைய பாடல் உங்களில் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். என்னுடைய மாணவ நண்பர்களாக ஊழியக்காரர்கள், உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், இந்தோளம் என்ற ராகத்திலே பல வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். ஞாபகம் வருகிறதா அந்த பாடல்? அதிலே தொழுகை, தோழமை, தொண்டு என்று 3 வாக்கியங்கள். தொழுகை, தோழமை, தொண்டு என்ற அந்த 3 வாக்கியங்கள், இவை 3 இணைந்ததுதான் வாழ்வு என்று அங்கே சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த மட்டிலே நான் இந்த 2வது குறிப்பை முடித்துக் கொள்கிறேன்.
வழிபாடும் வாழ்வும் ஒன்று. எங்களுடைய திருச்சபையில நாங்கள் ரொம்ப நேசித்து பாடுகிற ஒரு நல்ல பாடல், என்னுடைய திருச்சபை டிவைன் பேஷன்ஸ் இங்கிலீஷ் சர்ச்சில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல், worship and work must be one. Worship the Lord, worship the Father, the Spirit, the Son. அதுல worship and work must be one என்ற அந்த பாடல் எப்பொழுதுமே எங்களுக்கு பிடித்தமான பாடல். அந்த மட்டிலே அந்த இரண்டாவது குறிப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது மூன்றாவது திருமறை பாடத்துக்கு போகிறோம். அந்த திருமறை பாடம் 4ஆம் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 26. இந்த நாளுக்குரிய அந்த பெரும் தலைப்புக்குரிய வசனம் அங்கேதான் வருகிறது. பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் ஆவியாக இருக்கிறார். பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம் இல்லையா, 24வது வாக்கியம். அங்கே பாருங்கள், கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாக்கியம் அங்கேதான் வருகிறது. அதனாலே தான் அந்த திருமறை பகுதியை நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் இன் வர்ஷிப். ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் இன் வர்ஷிப். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபடுதல். இந்த ஆவி என்று சொல்லும்போது இமோஷனை அது குறிக்கலாம். உண்மை என்று சொல்லும்போது ட்ரூத்ஃபுல்னஸ், இன்டலெக்சுவல் ட்ரூத்ஃபுல்னஸ் என்பதையும் அது குறிக்கலாம். அதனால இமோஷன் அண்ட் இன்டலெக்ட் should go together in worship. இது எப்படி முடியும்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? One should not be sacrificed at the cost of the other. இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன யோசித்து பாருங்க. the free churches என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம், தங்களை ஆவிக்குரிய சபையினர் என்று சொல்லுகிறவர்கள், ஆவியிலே வழிபாடு நடத்துகிறவர்கள், அவர்கள் எந்த அளவு உண்மையோடு இருக்கிறார்கள்? அங்கே உண்மை இருக்கிறதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா என்பதை நாம் கேட்க வேண்டும். அறிவை அடகு வைத்துவிட்டு ஆவிக்குரிய அனுபவம் என்ற அளவிலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம். அதில் முக்கியமானது இந்த ஒர்ஷிப் டைம் எல்லாம் சொல்லுவாங்க. ஒர்ஷிப் டைம் அது ரொம்ப வேடிக்கையான ஒரு பதம், எனக்கு பிடிக்காத ஒரு பதம். ஐம் சாரி, நான் உண்மை சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஐயரு போதகரையா பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் இந்த வழிபாட்டை தொடங்குகிறோம் என்று சொல்லி எப்போ தொடங்குகிறாரோ அப்போ ஒர்ஷிப் தொடங்குது. புறப்பட்டு போங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக என்று அனுப்பி வைக்கும் போது ஒர்ஷிப் முடிகிறது. அதாவது அந்த அந்த இந்த ஒர்ஷிப்பு, அந்த அந்த வழிபாட்டு மனைக்குள்ள இருக்கிற ஒர்ஷிப்பு. நம்முடைய 2வது குறிப்பின்படி ஒர்ஷிப் வெளியே தான் தொடங்குது. ஆனா அந்த 1.5 மணி நேரம் ஒர்ஷிப் நடக்கும் போது அதுக்குள்ள போய் ஒரு 10 நிமிஷம் ஒர்ஷிப் டைம்னு வைப்பாங்க. அது வேடிக்கை, ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். அதை யாராச்சும் ஒருத்தர் ஆவிக்குரிய சகோதரனோ ஒரு ஆவிக்குரிய சகோதரியோ அதை நடத்துவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெருமையும் மமதையும் உண்டு. அப்படி சொல்லக்கூடாதப்ப. ஒர்ஷிப் டைம் என்று சொல்லாதீர்கள். அப்ப என்ன சொல்லலாம்? என்னுடைய திருச்சபையிலே நான் அந்த நேரத்தை அனுமதிக்கிறேன். என்னுடைய திருச்சபையிலே ஒரு தனி சகோதரியோ தனி சகோதரனோ நடத்த மாட்டார்கள். ஒரு குழுவாக எங்களுடைய இந்த கொயர் மெம்பர்ஸ் எல்லாரும் மேடைக்கு வந்துருவாங்க. 15 பேர் நின்று அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த டைமுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரைஸ் அண்ட் பிரேயர். பிரைஸ் அண்ட் பிரேயர், துதியும் இறைவேண்டலும். நல்ல ஒரு 4 பாட்டு பாடுவாங்க. அருமையா ஒரு நல்ல இறைவேண்டல் செய்வாங்க. அதை விட்டு எல்லாரும் எழுப்பி விட்டு கையை தூக்க வச்சு கையை தட்ட சொல்லி தூக்க வச்சு இல்லாத வேலையெல்லாம் பண்ணி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டமே சரியான பட்டமான்றதை நான் கேள்வி எழுப்புறேன். எது ஆவிக்குரிய சபை என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். அவர்கள் செய்கிறார்கள், அதனால நாங்களும் செய்வோம். இல்லாவிட்டால் இங்கிருந்து சபையார் ஓடி போய் விடுவார்கள் என்ற பயம் போதர்மாருக்கு. நெவர், செய்யாதீங்க. நல்ல பாடல் பாட சொல்லுங்க. ஆகையினாலே ஒரு பக்கத்திலே ஆவிக்குரிய அனுபவம் என்று அறிவை இழந்துவிட்டு செய்கிற நிலைகள். சரி, நம்ம சர்ச்சுக்கு வருவோமா? நம்ம சர்ச்சில், நம்ம எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ்ல சிஎஸ்ஐ, லூத்தரன், அப்புறம் வேற என்ன
ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே நாம ரொம்ப புத்தகத்தை சார்ந்திருக்கிறோம் இல்லையா? புத்தகத்தை சார்ந்திருக்கிறோம். ஈவன் அந்த ஆசீர்வாதத்தை கூட ஐயர் புத்தகத்தை பார்த்து தான் வாசிப்பாரு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். புத்தகத்தை வைத்துவிட்டு உண்மையோடு வழிபாடு நடத்த நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவோடு வழிபாடு நடத்த நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ரொம்ப புக்கிஷா இருக்கிறோம். இன்டலெக்சுவல் புக்கிஷ்னஸ் நம்முடைய பக்கத்தில் நிறைய இருக்கிறது என்பதையும் நான் ஒரு குறையாக அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வெறும் அவர்களை மட்டும் குறை சொல்வது மட்டுமல்ல, நம்மை பற்றிய குறைகளையும் நாம் உணர வேண்டும் அன்பானவர்களே. Because both are equally needed, emotion and intellect. Because பல சமயங்களில் இமோஷன் என்பது இருதயத்தோடு தொடர்புடையது, இதயத்தோடு. இன்டெலெக்ட் என்பது மனதோடு தொடர்புடையது, அறிவோடு. சிலருக்கு இருதயம் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா மண்டை சுருங்கி போய் கிடக்கும் அந்த பக்கத்துல. இங்க நம்ம பக்கத்துல இருதயம் சுருங்கி போய் கிடக்கும், மண்டை ரொம்ப பெருசா இருக்கும் நம்முடைய போதகர்மார்களுக்கு. இது ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே தப்பு. ஆகையினாலே both are equally needed. Worship shouldn't become a ritual in the independent church or in the established church. They both are equally needed. நம்மை பொறுத்த அளவில் கான்சியஸ்னஸ் அடகு வச்சுட்டு வழிபாடு நடத்த வேண்டாம், கான்சியஸா வழிபாடு நடத்துங்கள். ஏனெனில் ரோமர் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் கான்சியஸோடு, உணர்வோடு, அறிவோடு நாம் வழிபாடு நடத்த வேண்டும் என்று ரோமர் 12:1 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். மற்றபடி கான்சியஸ் அடகு வச்சுட்டு, அறிவை அடகு வச்சுட்டு நாம் வழிபாடு நடத்துவோமானால் that will be அதுவும் ஒரு பாகால் வழிபாடாக மாறிவிடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு உண்டு. அதுவும் ஒரு பாகால் வழிபாடாக, சத்தம், கூச்சல், இரைச்சல், கைதட்டுதல் இவைகள் மட்டுமே வழிபாடு அல்ல. அமைதி, உணர்வு, யூகித்து பார்த்தல் என்பதெல்லாம் வழிபாட்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை மாத்திரம் சொல்லி நான் அந்த 3வது குறிப்பை முடிக்கிறேன். ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் they should go equally in worship together. 3 குறிப்புகளையும் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். 1வது குறிப்பிலே நாம் எப்படி சொன்னோம், வழிபாட்டின் அடிப்படையான கூறுபாடுகள் என்ன என்று நாம் பார்த்தோம். 2வதாக வாழ்வும் வழிபாடும் ஒன்று என்று நாம் பார்த்தோம். 3வதாக ஆவியிலும் உண்மையிலும் இணைந்து வழிபட வேண்டும் என்று பார்த்தோம். ஆண்டவர் நம்முடைய வழிபாடுகளையும் நம்முடைய வாழ்வுகளையும் அவருடைய திருப்பெயரின் மாண்புக்காக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.